ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே சினிமாவை தாண்டி அரசியல்ல நிறைய ஹாட் டாபிக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமால இருக்கவங்க எல்லாம் அரசியலுக்கு போயிட்டாங்களே, அப்ப ஹாட் டாபிக்கா போவாதா என்ன? சோ சினிமாவை பார்த்த எல்லாருமே இப்ப அரசியலும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சினிமால ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ இப்ப அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தொண்டர்களாவும் நிர்வாகிகளாவும் மாறிட்டாங்க. சோ கண்டிப்பா நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ நடிகர் விஜய் இப்ப முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. அரசியல்ல இறங்கினதுல இருந்தே பல வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அரசியல்ல புரட்சியை ஏற்படுத்துறாரோ இல்லையோ, நாளுக்கு நாள் அதே அரசியல்ல பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய். சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயம் அரசியல் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஆவலா இருக்கீங்க. ஏன்னா விஜய் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா விஜய் சொன்னாரு, நான் சினிமா விட்டு விலக போறேன். விஜய் 69ன்னு லாஸ்டா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்பவே அவர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த படம் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்கு பேரே வைக்காம ரொம்ப சஸ்பென்ஸா விஜய் 69 அப்படின்னு வச்சிருந்தாங்க. சோ இப்போ அந்த படத்தோட பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா குடியரசு தினம், குடியரசு தினத்தை முன்னிட்டு அந்த படத்தோடைய 2 போஸ்டரையும் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 2 வெளியாயிருக்கு. அது விஜயோட ரசிகர்கள்னு சொல்லலாமா இல்ல தொண்டர்கள் சொல்லலாமான்னு தெரியல. பட் விஜய பிடிச்ச எல்லாருக்குமே அது ஒரு ஐ ட்ரீட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லுக்ல தான் அந்த போஸ்டர் இருந்துச்சு. படத்தோட பேர் என்ன அப்படின்னா ஜனநாயகன். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரு தான். ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. நார்மலா விஜயோட படங்கள் பேர்லாம் எப்பவுமே எப்படி இருக்குமோ அந்த வரிசையில தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச இடத்துல விஜய் இப்ப எங்க இருக்காரோ அது சம்பந்தப்பட்ட மாதிரியே இந்த படத்தோட பேர் அமைஞ்சிருச்சு. பேர் அமைஞ்சிருக்கா இல்ல தானா வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் ஜனநாயகன் அப்படின்றதுதான் விஜயோட 69வது படத்தோட பேரு. அது மட்டும் இல்லாம நேத்து வெளியான அந்த 2 போஸ்டருமே பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பல பேர் விமர்சனங்கள் பண்ணியிருந்தாலும் அவர்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் அதை கொண்டாடதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி விஜயும் பூஜா ஹெக்டேவும் சேர்ந்து பீஸ்ட்ன்ற படம் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துலயும் விஜய்க்கு ஜோடியா நடிக்கிறது பூஜா ஹெக்டே தான். பாபி தியோல் அப்படிங்கிறவங்க தான் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சூப்பரான கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க. சோ இந்த படம் விஜயோட அரசியல் பயணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹெச் வினோத் டைரக்டர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்க்காக நான் இந்த படத்தை எடுக்கல, என்னோட கதைக்காக நான் அவரை சூஸ் பண்ணியிருந்தேன், அரசியலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஓபன் டாக்காவே கொடுத்திருக்காரு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் எல்லாருமே திரும்பி பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஹெச் வினோத் அப்படிங்கிறவர் தான் இதோட டைரக்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியல் பேர் வச்சுட்டாரு, இவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு அரசியல்ல அப்படின்னு சொல்லி அவரு நீங்க ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கிடாதீங்க. அவர் செய்யறது அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு டைரக்டரா ஒரு கதையை வச்சுட்டு அதுக்கான ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி அவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் அரசியலுக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவரோட பயணம் வேற, இவரோட பயணம் வேற. இவர் முழுக்க முழுக்க சினிமா ஓரியன்டா தான் எல்லாமே யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஆனா அது மக்கள் பார்வைக்கு மேபி அரசியலா தெரியலாம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு டைரக்டரா தெரியலாம். இந்த படத்தை விஜய் தான் எடுக்க சொன்னாருன்னு கூட நிறைய பேர் பேசலாம். பட் இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, சினிமா தனி, அரசியல் தனி. சினிமால இருந்து அரசியலுக்கு போனதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் இது மிங்கிள் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ மக்கள் அதை எந்த அளவுக்கு பிரிச்சு பார்த்து கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பிரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சினிமா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ச்ல விஜயே சொல்லியிருப்பாரு. சோ சினிமாவை சினிமாவா பாருங்க, அரசியலை அரசியலா பாருங்க, அரசியலை சிந்திச்சு பாருங்க, சினிமாவை சிரிச்சு பாருங்க அப்படின்றது எங்களோட கருத்து. சோ சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விவகாரத்தை குறித்து பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதே மாதிரி தாங்க
1960ல கலைஞர் கருணாநிதி எழுதி இயக்கிய ஒரு படத்துல ஜெய்சங்கர் நடிச்சாரு. ஆனா அது திமுகவோட சார்பா இருந்ததுன்னு சொல்லி அப்படியே வந்து ஜெய்சங்கரை ஓரம் கட்டிட்டாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வினோத் டைரக்டர் அந்த மாதிரி நீங்க ஓரம் கட்டிடாதீங்க. சோ அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த போஸ்டரை பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. விஜயோட கடைசி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.